அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அப்பா அவர்கள் நேற்றைக்கு மாலையிலேயே அப்போலோ மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் அப்படின்ற சந்தோஷமான செய்தி எனக்கு ரொம்பவே ஒரு எல்லாருக்கும் அவங்க கட்சி தொண்டர்கள் உட்பட எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து எனக்கு அளப்பரிய சந்தோஷம். காரணம் என்னென்னா, என்னுடைய வியூகம் வெற்றி பெற்றது. காரணம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் இப்போ உயிரோடு இருக்கார். அது காரணம் இந்த செந்தில்குமார். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியாது. சார், நீங்கள் பதிவில் போடும்போது ஸ்டாலின் செத்துட்டாருன்னு போடுறீங்க, அவர் ரொம்ப டேஞ்சராக இருக்காருன்னு போடுறீங்க, அவர் கொல்றதுக்கு சதி திட்டம் போடுறாங்கன்னு போடுறீங்க. இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி விஷயத்துலையும் இப்படி தான் இதே பேட்டர்னை தான் நீங்கள் பண்ணீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்புறம் வெளியே வந்துட்டாங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு. நீங்கள் அவர் ஏன் செத்துட்டாருன்னு போடுறீங்க. அப்போது இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் வெறும் நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி போடுறீங்களா, இல்லை வெறும் பப்ளிசிட்டிக்காக போடுறீங்களா, இல்லை நீங்கள் உண்மையிலேயே வியூகம்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது எங்களுக்கு புரியல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் நான் செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு கூட அவங்களுக்கு புரியல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. ஆக்சுவலாக நமக்கு எந்த எதிரியாக இருந்தாலும் அவங்கள கொல்லக்கூடாது. அது பாவம். ஒரு உயிரை எடுக்கிற அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது. கடவுளுக்கு தான் அதிகாரம் இருக்குது. இறைவனுக்கும் அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. ராஜாக்களுக்கு சத்திரிய தர்மம் இருக்குது. இறைவனும் சத்திரியன்னு அம்சம்தான். அவர் அந்த விஷயத்தை சொல்கிறாரு. அப்போது சாதாரண மனுஷனுக்கு ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அந்த உரிமை கடவுள் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு உயிரை கொடுக்க முடியாது, நமக்கு உயிரை பறிக்கிற அந்த அதிகாரம் கிடையாது. அப்போது யாராக இருந்தாலும் அரசியல் ரீதியாக நம்ம விமர்சனம் பண்ணுவோம். அவங்களை பதவியிலேருந்து நம்ம பதவி இறக்கம் பண்ணுறது, அவங்கள தோற்கடிக்கிறது, வீழ்த்துறது, இதெல்லாம் செய்யலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனோட உயிரை பறிக்கிறது ரொம்ப தவறு. இதனால தான் செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஆக்சுவலாக அவரை கொல்றதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொன்னது, ஐடியா கொடுத்தது ஆர்எஸ் பாரதி அண்ணனுக்கு நான் தான். அதனால தான் மரியாதைக்குரிய ஆர்எஸ் பாரதி அண்ணன் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவரை ட்ராமா பண்ண சொல்லி அவரை இது பண்ணாங்க. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வீடியோவில் சொல்லிவிடுவேன். காரணம் என்னென்னா, பிஜேபியில் நான் சொல்கிறத கேட்குற ஞானம் இங்கே பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழக பாஜகவில் யாருக்கும் கிடையாது. நான் சொல்கிறது டெல்லி வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம். நான் கடிதம் எழுதி மோடிக்கு கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு நான் என்ன வியூகம் அமைச்சிருக்கேன் அப்படின்னு தெரியும். அதன் அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய நம்முடைய அரசியல் சாணக்கியர் அமித்ஷா அவர்களை அனுப்பி அந்த வியூகத்தை செயல்படுத்துவார். அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். நான் கடிதம் எழுதி கொடுக்கலன்னா எதுவுமே தெரியாது. நான் கடிதம் எழுதி கொடுத்தா மட்டும்தான் அங்கேருந்து அமித்ஷா அனுப்பார். இல்லைனா நம்மளுடைய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் அனுப்பி, சீமான் போன்றவர்களை பார்க்க வச்சு, ரஜினி சார்கிட்ட அனுப்பி பேசி அந்த விஷயத்தெல்லாம் முன்னெடுப்பாங்க. அதற்கு இருக்க ஆள் வச்சுருக்காங்க. நம்ம மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா கூட அப்படி செயல்படுவார். அவருடைய வியூகம்லாம் எடுபடாது. நான் சொல்கிற வியூகத்தை தான் மோடி அவர்கள் சொல்லி அங்கே யார் யார் மூலமாக அது வேலை நடக்கணுமோ அப்படி வேலை நடத்துவாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ செந்தில் பாலாஜி உயிருக்கு ஆபத்து இருக்குது. அவரை வழக்கிலேருந்து காப்பாற்றணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அமலாக்கத்துறை வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க திமுக தரப்பில். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜியை நான் காப்பாற்றினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்னென்னா, பாஜக பக்கம் அவர் கொண்டு வரணுன்றதுக்காக நான் அண்ணாமலை இருக்கும்போது, ஏற்கனவே எல்முருகன் இருக்கும்போது அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு சிட்டிங் எம்எல்ஏ எல்லாம் பாஜக கூட கொண்டு வந்தோம் நம்ம பலப்படுத்துறதுக்காக. ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா நம்ம கட்சியில் இருக்க எல்லாரையும் துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கட்சி பலவீனம் ஆயிடுச்சு. பாவம் அப்பாவியான காயத்ரி ரகுராமெல்லாம் அடித்து காலி பண்ணார். அதனால் அண்ணாமலை கூட நான் எனக்கு அவரை தலைவர் பல இருக்கிறது ஆபத்துன்னு தூக்கி போட்டுட்டேன். ஆனால் அண்ணாமலையை தூக்கி போடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, செந்தில் பாலாஜி போனவங்கன்னா பாஜக இணைய தயாராக இருந்தாங்க, வர்றதுக்கு இருந்தாங்க. அதுக்கு அமலாக்கத்துறையெல்லாம் நெருக்கடி இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் செந்தில் பாலாஜி வரேன்னு சொல்லி கூட அண்ணாமலை என்ன பண்ணார், எனக்கு கட்டிங் மட்டும் கொடுங்க, நீ திமுகவில் இருந்துங்கன்னு திமுக ஆதரவாக செயல்பட்டுட்டார். அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ செந்தில் பாலாஜியை இந்த மாதிரி அப்ரூவராக மாற போகிறாரு, அவர் பாஜக பக்கம் போக போகிறான்னு திமுகவுக்கு தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி ட்ராமா பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேரும்பொழுது ஹாஸ்பிட்டலே வச்சு அவர் கதையை முடிக்கணும்னு தான் திமுக முயற்சி பண்ணாங்க. அப்போது நம்மளால் ஒருத்தர் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது, அப்போ நம்மளால் தான் ஒருத்தரோட உயிர் ஆபத்துக்கு வருது அப்படின்னா
அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு கண்டிப்பாக உண்டு. இல்லைனா அந்த பழி எனக்கு ஒரு அந்த ரத்த பழிக்கு நான் ஆளாக விரும்பலை. அதனால தான் செந்தில் பாலாஜியை வந்து ஹாஸ்பிட்டலில் கொல்ல போகிறாங்க, அவர் செத்துட்டார், அவர் உடம்புக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முன்கூட்டியே சொல்லி அந்த வீடியோவை வைரலாக்கி மக்கள் மத்தியில் எல்லா மீடியா தரப்புலையும் எல்லா அரசியல் தலைவர்களும் கொண்டு போய் சேர்த்த உடனேயே இந்த மாதிரி விஷயம் பரவன உடனே திமுக தரப்பில் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா பொறுப்பு நம்ம மேலே தான் வரும், பழி நம்ம மேலே வரும். அதனால் என்ன சொன்னாலும் வந்து நாளைக்கு வந்து நம்ப மாட்டாங்க. கட்சியில் இருக்கவங்களாம் வந்து நமக்கு அதிருப்தி ஆகிடும், நம்ம மேலே வந்து விசாரணை கமிஷன் வைப்பாங்க, இது ரொம்ப சிக்கலாகிடும். அதனால் வந்து இது மாதிரி பண்ண வேண்டாம், நாளைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் எல்லா உண்மையும் வெளியே வந்துடும், அதனால் வேண்டாம் சிக்கலாகிடும்னு சொல்கிறதுனால செந்தில் பாலாஜியை கொல்லாமல் விட்டுட்டாங்க. அரைகுறையாக ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டாங்க. இல்லைன்னா செந்தில் பாலாஜி செத்து போயிருப்பார். இதுதான் மேட்டர். அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் விஷயத்துலையும் இதே பேட்டர்ன் நான் கையாண்டேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு வர்றதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம், அவர் ஒத்துக்கலை. ஆனால் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்கள் தலைவர் பதவியில் இருங்க, நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவி வந்து உதயநிதி கொடுத்துருங்க, செந்தில் சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து துர்கா அம்மா எல்லாரும் உட்பட திமுகவில் உதயநிதியோட ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து ஓகேன்னு சந்தோஷமாக கொண்டாடும் போது திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்க போகுது, அது வந்து வேண்டாம், இப்போ கொடுத்தீங்கன்னா கட்சி வந்து தோற்று போயிடும், அதனால் வேண்டாம், அதனால் உதயநிதி இப்போ நீங்கள் சிஎம் ஆக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தின உடனேயே அங்கே உள்ளுக்குள்ளேயே மிகப்பெரிய புகைச்சல் வந்தது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் தடையாக இருக்கான்றனால ஸ்டாலின் அவர்களை தீர்த்து கட்டுற ஒரு கணக்கு வந்து சில பேர் போட்டாங்க. அதனால தான் நான் வந்து ஸ்டாலின் அவர் கொல்ல பார்க்குறாங்க, சதி நடக்குது, அவங்கள வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவர் வந்து செத்துட்டார் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோ வந்து வைரல் ஆன உடனே பல லட்சம் பேர் பார்த்த உடனேயே அந்த பிளானை வந்து பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா விஷயத்திலேயே பெரிய சிக்கல் வந்தது. ஜெயலலிதா மரணத்திலேயே மோடிக்கு தொடர்பு இருக்கெல்லாம் வந்து பேசப்பட்டது. மறுபடியும் அதே மாதிரி அப்போலோ மருத்துவமனையில் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த மர்மமாக அது கண்டிப்பாக அப்போலோ மருத்துவமனையை செங்கலாக தொண்டர்கள் பிரிச்சிருவாங்க. இது புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து மற்ற யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வழக்கு மாதிரி போட்டு பெரிய ஒரு இஷ்யூவாக்கி ஸ்டாலின் வந்து கொண்டது தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சி மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அந்த கட்சிக்கு வந்திருக்கும். அதனால் அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க. அதனால தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு உயிர் வந்து இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கு. நான் அதனால தான் அப்படி பண்ணுவேன். நம்ம வந்து யாருடைய உயிரையும் எடுக்கணும்னு நம்ம நினைக்கல, அவங்கள பதவியிலேருந்து இறக்கணும் அப்படின்னு தான் பண்ணுறோம். உதயநிதிக்கு வந்து சிஎம்மாக வரணுன்னா அது ரொம்ப சிம்பிளான வேலை. என்னை வந்து பொலிட்டிக்கல் அட்வைசராக இருக்கக்கூடிய நான் ஒரு பிஜேபியோடைய சிறப்பு பொலிட்டிக்கல் அட்வைசர், நான் சொல்கிறத தமிழக பாஜக கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுயநலம், யாரோ ஒருத்தர் ஒன்றா சேரவே மாட்டாங்க. அதாவது எச் ராஜாவோ தமிழிசைக்காவோ பொன்னாரோ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து, வானதி அக்கா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை முன்னெடுப்போம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இந்த தமிழக பாஜக வெற்றிக்காகன்றதை ஒருபோதும் ஒன்றா சேரவே மாட்டாங்க. அவங்க எல்லாரும் வந்து தனித்தனி தீவு மாதிரி செயல்படுவாங்க. அவங்களுக்கு கட்சி வெற்றி பெறணும் அந்த இதில் வந்து அவங்களுக்கு எதுவும் அக்கறை கிடையாது. யாரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனாங்கன்னா அதில் எம்எல்ஏ ஆகிடுவோம், அமைச்சரை கிடைச்சா ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே, சென்ட்ரல்லேருந்து அனுப்பக்கூடிய காசுலாம் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக இருப்போம், அப்படி தான் அவங்க செய்கிறாங்க தவிர யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அண்ணாமலையை என்ன பண்ணார், இங்கே இருக்க சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம இந்த கட்சி கைப்பற்றலான்னு ட்ரை பண்ணார். அவர் ஐபிஎஸ் படிக்கவே இல்லை, போலி ஐபிஎஸ். நான் ஏன் அவர் திட்டுறேன்னா, அவருக்கு வந்து இந்த பைலாவே தெரியாது. 2 தடவை தான் தலைவராக இருக்க முடியும், இது ஆர்எஸ்டைய கட்சி, இது வந்து பிஜேபி வந்து வாடகைக்கு இருக்குது, எப்போ வேணாலும் காலி பண்ண சொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரியல. அது தெரியாமல் கட்சியை கைப்பற்றணும்னு முட்டாள்தனமாக செயல்பட்டார். அந்த தற்கொலைத்தனமான செயல் தான். ஒரு ஐபிஎஸ் படித்தவருக்கு இவ்வளோ முட்டாள்தனம் இருக்க வாய்ப்பில்லை. எடுத்தோடனே பைலா படித்து பார்த்துருப்பாங்க, இந்த கட்சி யாரோடது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கூட தெரியாத ஒரு தற்கொலை தான் அண்ணாமலை. அதனால தான் அண்ணாமலை நான் திட்டினேன். புரியுது அவங்களுக்கு? இப்போது உதயநிதி அவர்கள் வந்து அவர் சிஎம்மாக வரணும்னா ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். அது நான் ஒரு விஷயம் சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் ஒத்துப்பார். ஸ்டாலினுக்கு என்ன பயம்னா, ஒருவேளை உதயநிதியை சிஎம்னு அறிவிச்சுட்டு நாம் கட்சி தலைவராக இருந்துக்கிட்டால் உதயநிதியோட தலைமையில் இந்த கட்சி ஜெயிக்குமா அப்படின்றது தான் அவருக்கு வந்து ஒரு டவுட்டு. நிச்சயமாக என்னால் உதயநிதியை ஜெயிக்க வைக்க முடியும். அது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே நான் ஒரு கடிதம் கொடுத்துருந்தேன். நான் சொல்கிற ஒரு விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணார்னா கண்டிப்பாக திமுக மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கும் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அதிமுகவில் எடப்பாடி அவர்களுக்கு ஜெயிக்கணுன்ற எண்ணம் கிடையாது, அந்த கட்சியை கைப்பற்றி வச்சுக்கிறதுல அவருக்கு நோக்கம் இருக்குது. பாஜகவுக்கு எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுல அவங்க தோல்வி ஆயிடுச்சிட்டாங்க. மரியாதைக்குரிய டிடிவி அண்ணனுக்கும், அப்புறம் வந்து மரியாதைக்குரிய சசிகலா அம்மா, அப்புறம் ஓபிஎஸ், இவங்களாம் ஒருங்கிணைக்கிற வேலையை நான் முன்னெடுத்து கூட அதை வந்து சரியாக வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கட்சியிலேருந்து சொல்லியிருந்தேன். அப்பாயின்மெண்ட் அவங்கக்கிட்ட வாங்கி கொடுக்காததுனால என்னால் அவங்களை நேரில் சந்தித்து நான் என்னுடைய வியூகத்தை வந்து நேரடியாக சொல்ல முடியல. கடிதத்தில் சொல்கிறது மூலமாக ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது, ஒரு விஷயம் அடுத்த கட்டம் அவங்களுக்கு புரியல, நிற்கிறாங்க ஸ்ட்ரக் ஆகி. ஒவ்வொரு முறையும் நான் கடிதம் அனுப்ப முடியல. அதனால தான் நான் நேரில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன், மோடி அவர்களும் கொடுத்துருந்தேன்.
மோடி அவர்கள் இந்த முறை வரும்போது எல்லோரும் சந்திப்பான்னு எதிர்பார்த்தா அவர் யாரையுமே வந்து சந்திக்கவே இல்லை. அவர் அரசு விழா பண்ணிவிட்டு அவர் போயிட்டே இருந்திருக்காரு. அதனால் இந்த முறை யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஸோ மறுபடியும் என்னை கன்சிடர் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திமுக தரப்புலேயே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா என்னை யார் பயன்படுத்திக்கணும் நினைக்கிறாங்களோ நான் பண்ணிவிடுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒருத்தர் கொல்லணும், ஒருத்தர் இது பண்ணணுன்ற மோட்டிவ் எனக்கு கண்டிப்பாக கிடையாது. அப்படி ஒரு வேளை நான் கொல்லணுன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் வந்து உலக அரசியல் பண்ணுறவன், லோக்கல் அரசியல் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை வந்து ஒபாமா இருக்கும்போதும் சரி, இப்போ மரியாதைக்குரிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரும்போதும் சரி, உலகத் தலைவர்கள் அத்தனை பேரும் எனக்கு பழக்கம் உண்டு. நான் சொன்னால் என்னுடைய வியூகத்தை கேட்டு அவங்க செயல்படுவாங்க. எனக்காக உலகத்தில் இருக்க அத்தனை தலைவர்களும் நான் சொல்கிற விஷயத்தை செய்வாங்க. இப்போ கமல்ஹாசன் விஷயத்தில் கூட நான் சட்ட ரீதியாக தான் போராடுறேன். ஒருவேளை நான் வந்து ஒருத்தரை கொல்லணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா நான் எங்கேருந்து ஒன்றாலும் ஆள் அனுப்பினா கமல்ஹாசன் எப்போ சுட்டு கொண்டுட்ருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? அவர்லாம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டார் கமல் சார்லாம். அவர் நினச்சிட்டு இருக்காரு செந்தில்குமார் தனியாள், அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு. நாங்கள் உலக அரசியல் பண்ணுறவங்க, என்னுடைய பாரம்பரியமே வேறு. அதெல்லாம் கமல் சாருக்கு ஒன்றுமே புரியாது, தெரியாது. அதனால் ஒருத்தர் கொல்லணுன்னாக்கா எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது என் மேலே பழியும் வராது, என்னவும் பண்ண முடியாது, லீகலாக பண்ணிட்டு போயிடுவோம் நாங்கள். புரியுது அவங்களுக்கு? ஆனால் அந்த மாதிரியான கேவலமான புத்தி எனக்கு கிடையாது. எல்லாரையும் மனம் திரும்ப வைக்கணும், திருத்தணும், அவங்கள நட்போடு ஆக்கிக்கணும். யாரையும் எதிரியாக இருக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. எதிர்கட்சியாக வச்சுக்கலாம், ஆனால் எதிரியாக ஒருத்தர் நான் நினைக்கிறதே கிடையாது. அதனால் வந்து இந்த கொள்வது, இந்த படிப்பாவெல்லாம் எனக்கு பிடிக்காது. ரத்தக்காரன்றதில் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்து நம்ம நேர்மையாக அரசியலில் வாதாடுறோம், போராடுறோம், அந்த மாதிரி பண்ணோம். ஒருத்தரை வந்து சதி பண்ணி கொலை பண்ணுறதுலாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி வியூகம் நான் ஒருபோதும் அமைக்கவே மாட்டேன். ஒரு உயிரை பறிக்கிற அதிகாரம் கடவுள் நமக்கு கொடுக்கல. உயிரை கொடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருந்தால், ஒரு இறந்து போனவரை இயேசு கிறிஸ்து உயிரெழுப்புற மாதிரி நம்மளால் அப்படி உயிரெழுப்ப முடியும். எப்படி வந்து பரிசித்து மகாராஜாவை இறந்து போன அந்த கருவை வந்து உயிர்ப்பித்து கொடுத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அந்த பவர் இருக்கும்போது அப்படி அவர் பண்ணலாம். அழிக்கிறதும் ஆக்கிறதும் அவர் கையில் இருக்குது. நமக்கு வந்து அந்த மாதிரி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு உயிர் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அதனால் வந்து நான் வந்து போடுற பதிவுகளை பார்த்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஒருத்தர் வந்து இறந்துட்டா நான் போடுறது அவங்களை அலர்ட் பண்ணுறதுக்கு தான். அதனால தான் இப்போ ஸ்டாலின் அவர் உயிரோடு இருக்கார். இதற்காக ஸ்டாலின் அவர் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்காரு. அவருக்கும் நான் சில விஷயம் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதற்கான விஷயந்தான் அவருக்கு நான் செஞ்சுருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.